சென்னை சூளைமேட்டில் உள்ள கலைமகள் தெருவில் கடந்த வாரம் அமைக்கப்பட்ட தார் சாலை முழுவதும் சேதமடைந்து காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் இந்த ஆண்டு மட்டும் பார்த்தோம் என்றால் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2000க்கும் மேற்பட்ட சாலைகள் அமைக்கும் பணிகளானது கடந்த 4 மாதங்களாகவே நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் சாலை அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் பல்வேறு சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் தொடர்ந்து நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் தொடர்ந்து கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஒரு பக்கம் சாலை அமைத்தாலுமே இன்னொரு பக்கம் அமைத்த சாலை முறையாக செயல்படுகிறதா என்பது குறித்து பார்த்தோம் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. குறிப்பாக சென்னை சூளைமேடு கலைமகள் நகரில் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட சாலைகள் முழுவதுமே தற்பொழுது சேதமடைந்து பொதுமக்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனால் என்னென்ன பிரச்சனைகள், அதாவது இந்த புதிதாக அமைக்கப்பட்ட சாலையினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, மேலும் அவர்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் நம்மிடம் இருக்கிறார்கள், அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இப்போ இந்த சாலை எப்போ அமைச்சாங்க, இது என்னென்ன பிரச்சனை இருக்கு இப்போ இந்த சாலையில்? இது பார்த்தீங்கன்னா கலைமகள் ஸ்ட்ரீட்டு 106 டிவிஷனில் வருது. லாஸ்ட் வீக் தான் இது பண்ணாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் சண்டே தான் இது பண்ணிருக்காங்க. பண்ணி அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜெல்லியாக தான் இருக்கும். இங்கே அடுத்த நாள் ஃபுல்லாகவே வந்து பப்ளிக் இன்னும் மழையே வரல. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜெல்லி. அங்கே இன்னும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜெல்லியாக இருக்குது. ரோடு தரமாகவே அமைக்கலுங்க. இது மோசமாக ஆக்சுவலாக குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போகிற ஆக்சுவலாக பாசிங் ஏரியா, ஸ்டூடெண்ட்ஸ் பாசிங் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷன் கடை இங்கே தான் இருக்குது. ரேஷன் கடையும் பப்ளிக் நிறைய வந்து 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. பைக் ஓட்ட முடியல. ஆக்சுவலாக பைக் ஸ்கிட் ஆகுது. சைக்கிள் போடுற பீப்புளே நிறைய பேர் விழுந்தான்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் நிறைய வந்துருக்கு. முதலே நல்லா இருந்துச்சுங்க. இது தோண்டி போட்டு 2-3 வாரம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹைட்டு எனக்கு ஏறின மாதிரி தெரில. ஆனால் ஃபுல்லாக ஜல்லி அப்படியே கல்லாகவே இருக்குது. நிறைய பேத்து வந்துட்டு இதுவாகிடுச்சு. இதுவும் இந்த ஏரியா நான் டெய்லி போயிட்டு வர ஏரியா. மற்ற பார்த்துட்டு வர மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. டெய்லி போகிற ஏரியா. அதனால் பார்த்து எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது போட்ட மறுநாளே நான் வந்தேன். பார்த்தா அப்படி அவ்வளோ கேவலமாக இருந்தது ரோடு. இதனால என்ன பிரச்சனை, ட்ராவலிங். இப்போது சைக்கிளில் நான் வருவேன். எப்போனா சைக்கிளில் போனால் சைக்கிளில் கடன்னு ஆடுது இல்லை. இப்போ இந்த ரோட்டில் வந்து நிறைய ஸ்கூல் பசங்க போவாங்க, ஆட்டோ போவோம். ரெகுலராக நிறைய ஸ்கூல் இந்த ஸ்ட்ரீட்டில் இது தாண்டின பக்கத்து ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஸ்கூல் தான். ஸ்கூல் போவாங்க, வேன் போவோம், ஸ்கூல் வேன் போவோம், ஆட்டோ போவோம், சைக்கிளில் போவாங்க, 2 வீலர் போவோம். பக்கத்துலேயே ரேஷன் கடை. எல்லாம் ட்ராவலிங் ரொம்ப நெருக்கமான இடம் இல்லை. இது ட்ராவல் பண்ணுற இடம். ஒரு வாரத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த தார் சாலை பொறுத்தவரையுமே சேதமடைந்து காணப்படுவதால் தினந்தோறுமே விபத்துக்கள் நடைபெறும் பகுதியாக இந்த பகுதி காணப்படுவதாகவும், குறிப்பாக ஒரு வாரத்தில் மட்டுமே இந்த தார் சாலை முழுவதுமே சேதமடைந்து காணப்படுவதால் அடுத்தடுத்து வரக்கூடிய சாலைகள் நிலை பார்த்தோம் என்றால் ஒரு பரிதாபமான நிலை தான் இந்த பகுதியில் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து முறையான சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.